கியூட் பேபி அத்தியாயம் 42. நான் உங்கள் சுராமிகா. பிரியா கார்த்தியின் காலில் விழுந்தாள். தன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுமாறு கேட்டு. அது எல்லாம் பார்த்த அன்பு மனம் நொந்து போய் வீட்டிற்குள் சென்று விட்டான். கார்த்தி அவளை தூக்கி உட்கார வைத்து, நீ எதுக்குடா தங்கம் ஹாஸ்பிட்டல் போகணும்? மாமா வீடு இருக்கு, நீ அங்க வந்து இரு, ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஸ்னேகாவை பார்த்து கொள்கிறேன். கூடிய சீக்கிரத்துல அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு உன்னை கொண்டு போய் நாங்க விட்டுட்டு வருவோம். அது வரைக்கும் நீ மாமா கூட இருந்தா போதும். மாமா, நான் சும்மா சொல்லல, நான் செத்தாலும் சாவேனே தவிர சத்தியமா உன் கூட வந்திருக்க மாட்டேன். ஏற்கனவே இங்க பட்ட அவமானம் போதும். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட வந்து நான் அவமானப்பட விரும்பல. நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போக தயவு செய்து ஏற்பாடு பண்ணித்தான் என்னை ஹாஸ்டல்ல விட்டுரு. அப்படி இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போமாமா. நான் இங்க தனியா இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நீ என்ன லூசா? நான் உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டு போக முடியாது, இங்கேயே தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. புரிஞ்சுக்கோ, நீ ஒரு பொண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோ என்று சொன்னவன் படபடவென எழுந்து வெளியே போனான். கிச்சன் போய் அவளுக்கு தேவையானவற்றை அவனே செய்து கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட, நடக்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம், இப்ப நீ சாப்பிடு என்று ஊட்டி விட அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். இப்ப சாப்பாடு என்ன பண்ணுச்சுன்னு பட்னி கிடக்குற, ப்ளீஸ் சாப்பிடு. இன்னும் அன்போட அம்மாவும் சாப்பிடல. அவங்களுக்கு இந்த டைம் சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுக்கறது நான் தான். நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிட முடியும்? சரி, நீ இதை சாப்பிடு, நான் போய் அவங்களுக்கு கொடுத்து டேப்லெட்டையும் எடுத்து கொடுத்துட்டு வர்றேன், அன்புக்கும் எடுத்து வைத்துட்டு வர்றேன், சரியா என்று சொல்லிக்கொண்டு அவனும் ஹாட் பாக்ஸில் எடுத்து வைத்து கொண்டு அன்பின் வீட்டிற்கு சென்றான். மகா இருக்கும் அறையை திறந்து பார்க்கும் போது கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தான் அன்பு. கார்த்தி உள்ளே வந்தவன், அம்மா எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிக்க, நான் நல்லாத்தான்ப்பா இருக்கேன், நீ எப்ப வந்த? நான் இப்பதான் அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க என்றெல்லாம் எடுத்து வைத்தான். அன்பு எழுந்தவன், கார்த்தி வெளியே போ, எங்க அம்மாவை பார்த்துக்க எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு நான் ஒன்னும் கொடுக்காம படுக்க வைக்கல. உங்க வீட்டு பொண்ணு இங்க இருந்து போயிட்டான்னா நான் பயந்துட்டேனா? எங்க அம்மாவை பார்க்க எனக்கு தெரியும், நீ வெளியே போடா. நான் இதுக்குடா வெளியே போகணும்? நான் உன்னை பார்க்க வரல, அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அவங்க கிட்ட கேட்கிற, நீ மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடா என்று சொன்னவன் அந்த கஞ்சியை அவளுக்கு ஊட்டி கொடுக்க அவளும் சாப்பிட்டாள். மகாவிற்கு ஊட்டி கொடுத்து கொண்டு அன்பை பார்க்க அன்பின் கண்கள் எல்லாம் கலங்கி சிவந்து போயிருந்தது. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா தான் கிடைச்சிருக்க அன்பு, அப்புறம் எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அன்பு என்று மனம் பொறுக்க முடியாமல் கார்த்தி கேட்க, எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் நீ பறிச்சுட்டு போயிட்டடா கார்த்தி என்று அவனும் சொல்ல, அன்பு நீ யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கும் தெரியும்டா, அதை செய்திருக்க. என்னை பத்தி உனக்கு தெரியலடா, தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட கார்த்தி. அம்மாவிற்கு ஊட்டி முடிந்ததும் மீதி இருக்கும் கஞ்சியை அவனிடம் நீட்டினான். அன்பு, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. நான் இன்னும் 4 days இங்க தான் இருப்பேன். இங்க நம்ம ஆபீஸ்ல தான் வேலை, ஏதோ சைன் போடணும்னு சொன்னல, சைன் போட்டுட்டு போறேன். நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு கூட வரேன்னு கூட்டிட்டு போ என்று சொல்லி கொண்டு வெளியில் வந்தான். அன்பும் அவனுடன் சேர்ந்து வெளியில் வர, கஞ்சி டைனிங் டேபிளில் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு குடிடா. அடுத்தது பிரியாவுக்கு வேற நான் கொடுக்கணும், படுத்து தூங்கணும், சோ டயர்டா. கார்த்திக் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போடா. கார்த்திக்கு அவனை தனியாக விட்டு கொண்டு போக மனம் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் உட்கார, பிரியாவை எங்கேயும் கூட்டிட்டு போகாத, அவ எங்கேயும் இருக்கட்டும் பிளீஸ்டா. நீ உங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போ, இப்ப என் கூட இருக்கட்டும்டா. சரி மச்சான், பிரியாவை தவிர நீ வேற எதுவானாலும் பேசு, நான் உன் கூட பேச தயாரா இருக்கேன். ப்ளீஸ் பிரியா டாபிக் வேண்டாம். என்னது, பிரியா டாபிக் வேண்டாமா? எனக்கு அவள் தான் வேணும், அதனாலதான் உன் கூட இப்படி போராடிட்டு இருக்கேன். அன்பு, எனக்கு உன்னோட நிலைமை நல்லாவே புரியுது. உன்னால சுப்பிய மறக்க முடியாது என்ற விஷயம் எனக்கு தெரியும். அவள் இப்ப இங்க வந்திருக்கா, அவளோட பொறுப்பை நீ எடுத்திருக்க. அதே சேம் டைம் பிரியா கழுத்துல தாலி கட்டியிருக்கேங்கிற கில்ட்டி உனக்கு. எதையெல்லாமோ மனதில் போட்டு சொதப்பி வச்சிருக்க.
இப்பவும் சொல்றேன், பிரியா என்னோட கண்ட்ரோல்ல இருக்கட்டும் அன்பு. ஏன்னா நான் தான் உன்னை வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். அதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. அதை நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்காத. சுபி உன்னை தேடி வந்திருக்கா. அவ கூட நல்லபடியா வாழ்க்கை நடத்து. கார்த்தி, இனிமேல் நீ சுபியை பத்தி பேசினா நடக்கிறது வேற. என் பிரியாவை பற்றி பேசு. பிரியா என் கூட இருக்கிறத பத்தி பேசு. அவளை கூட்டிட்டு போக கூடாது. அன்பு 4 days டிக்கெட் போட்டாச்சு. அவளுக்கும் எனக்கும். நாங்க போகத்தான் போறோம். சத்தியமா அவளை இங்க விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி போனா என்னோட பிரியா உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். பிரியா உயிருக்கு ஆபத்தா? என்னை மீறி என்னோட பிரியாவை யார் தூக்கிட்டு போக போறாங்க? அவள் என்னோட உயிர். நான் அவளை லவ் பண்றேன்டா. என்னோட பொண்டாட்டி. உனக்கு தெரியாது நாங்க எப்படி வாழ்ந்தோம்னு. அன்பு, டேய், இது சின்ன பொண்ணு. உன் மேல எதுவும் அஃபெக்ஷன்ல ஏதாவது பண்ணியிருப்பா. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவள் மெச்சூர் ஆகல. மெச்சூரா இருந்திருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பா. எப்படி உன்னோட விஷயத்துல தலைவிட்டான்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் மறந்துடு அன்பு. எதடா மறக்க சொல்ற? அவள் டெய்லியும் நைட்டு என் கூட படுத்ததை மறக்க சொல்றியா? என்னோட அரவணைப்புக்கு இல்லாம அவள் படுக்கவே மாட்டா. உனக்கு அது தெரியுமா? சி அன்பு என்று சத்தமாக கத்தி கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்தான் கார்த்தி. நீ என்ன நினைச்சிருக்க? அவளை தப்பா சொல்றியா? இங்க பாரு, உன் மனசுல வந்திருக்கிறது காதல் கிடையாது. உங்க அம்மாவை நல்லா பார்த்திருக்கா. அது உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. உங்க அம்மா என்னைக்கும் இல்லாம போறாங்களோ மறுபடியும் நீ சுபியை தேடிதான் போவ. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. பிரியாவை தப்பா சொல்லாத. நான் ஏன் தப்பா சொல்லணும்? பிரியா என்னோட பொண்டாட்டி. ஏன் உன்னோட பொண்டாட்டி உன்னை கட்டிப்பிடிச்சு படுக்க மாட்டாளா? அதே மாதிரிதான் என்னோட பொண்டாட்டி என்னை நம்பி என்னை கட்டிப்பிடிச்சு தூங்குறான்னு சொல்றேன். அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி உறங்குறது காதல்ல தொடங்கும்னு அதை புரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி உறங்குறது காதல் இல்ல. அதை புரிஞ்சுக்கோ அன்பு. இறக்கப்பட்டு தொடங்கக்கூடாது. டேய் முட்டாள், இரக்கம்னு சொல்லவே இல்லையே. அவ மேல எந்த பரிதாபமும் எனக்கு இல்ல. அவ என்னோட பொண்டாட்டிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. டேய் மச்சான், இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நீ போய் படுத்து தூங்கு. பிரியா சாப்பிடாம இருக்கா. நான் அவளை போய் சாப்பிட வைக்கிறேன். சாப்பிடாம இருக்காளா? நான் போய் சாப்பிட வைக்கிறேன் என்று அன்பு எழுந்து போக பின்னாடியே கார்த்தியும் சென்றான். அன்பு, சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணாத, நீ போய் படுத்து தூங்கு என்று அவன் மிரட்டி கொண்டே போக அன்பின் காதில் அது விழவில்லை. பிரியா சோபாவில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளிடம் நெருங்கி போனான். என்னடி பிரச்சனை? எதுக்குடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க என்று அவள் முன்னால் மண்டியிட்டவன் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்தான். உனக்கு தான் இங்க இருக்க பிடிக்காது. அப்படி இருந்தும் நீ எதுக்கு இங்க இருக்கிற? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவள் கார்த்தியை பார்த்து கொண்டு கார்த்தி சொல்லி தருவது போல் முடியாது என்று மறுக்க பிரியாவின் கண் யாரிடம் இருக்கிறது என்று திரும்பி பார்த்தான் அன்பு. டே கார்த்தி, உனக்கு அவ்வளவுதாண்ட மரியாதை. சும்மா அவகிட்ட எதையாவது சொல்லி கொடுக்காத. அவள் மனசு வந்து பேசட்டும் என்று சொல்லிக்கொண்டே பிரியாவை பார்த்தான் அன்பு. என்னடி, இப்ப மட்டும் மாமா பெருசா போயிட்டானா? அவன் சொல்றத நீ கேட்பியா? அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டேயா? மூடிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றையா மாட்டையா? நான் மாமா கூட தான் போவேன். நான் இங்க இருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நான் யாருக்கும் இடையில இருக்க விரும்பல என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டு சென்று கதவை பூட்டி கொண்டாள். நான் உங்கள் சுராமிகா. அந்த கதவு திறக்கப்படுமா? அன்புடன் பேச ஆரம்பிப்பாளா என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சின்ன ஹாட்டாவது கொடுத்துட்டு போங்க. உங்களோட கருத்துக்கள் மட்டுமே தான் எங்களோட கதையை பலப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. இது ஒரு ரிக்வெஸ்டாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நன்றி.